அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் உங்களை எல்லாரையும் நேரில் சந்திக்கிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை தந்த டான் டிவி ஆக்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்து கொண்டு, எனது பெயர் அல்வின் எட்வின் பீரிஸ். நான் பண்டத்தரப்பில் பிறந்து பண்டத்தரப்பிலேயே வசிக்கிறேன். நான் ஆரம்ப பாடசாலையில் படித்தாங்கால மேல்நிலை படிப்புகள் படிக்க சயின்ஸ் படிப்பில் தான் படித்தேன். இருந்தாலும் தமிழில் எனக்கு இருக்க ஆர்வம் என்னை படிப்பித்த தமிழ் மாஸ்டர்ன்ற வழியால் வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ அந்த நான் சிறு பிள்ளையாக இருக்கிற காலம் துவக்கம் எழுதி நிறைய கவிதைகள், கட்டுரைகள், ட்ராமாக்கள் எழுதி போட்டு நிறைய ட்ராமாக்களில் ஆக்ட் பண்ணியும் இருக்கிறேன். இப்போவும் சமுதாய சீர்திருத்தம் வேணுமென்று ஒரு தெருக்கூத்து எழுதியிருக்கிறேன். அது இப்போ அடுத்த மாதம் அப்படி நாங்கள் எங்கிற வாசிசாலை அங்கத்தவர்களை கொண்டு அதை மேடையேற்ற இருக்கிறோம். அந்த வகையில் நான் கவிதை எழுத வேண்டியதுக்கான ஒரு சந்தர்ப்பம் என்னென்றால், இயற்கையை நாங்கள் ரசிக்கிறது ஒரு பக்கம். அதை விட இப்போ இள வயசில் காதல் வயப்பட்டு அப்படி எழுதுகிற ஒரு ஒரு பக்கம் இருக்குது. இருந்தாலும் என்னை பொறுத்தளவில் கொஞ்சம் ஆதங்கங்கள் நான் மனசில் நினைச்சிருப்பேன். இப்படித்தான் இது நடக்க வேணும், இப்படித்தான் இவியல் பழக வேணும் அப்படி என்றால், அது நடைபெறாத நேரத்தில் சரியான கோபமாக ஆதங்கமாக இருக்கும். அதை ஆறுட்ட வெளிப்படுத்துகிறேன்னு எனக்கு தெரியாமல் இருக்கும். அப்போ அந்த ஆதங்கங்கள் எல்லாம் கவிதை வரிகளாக எழுதி நான் திரும்ப வாசிக்க எனக்கு அது ஒரு மன அமைதியை தருமா. நான் சொல்லிட்டேன், சமூகத்துக்கு சொல்லிட்டேன் அப்படி என்று. அந்த வகையில் நான் எழுதின ஒரு கவிதையை உங்களோட இப்போ பகிர்ந்து கொள்ளலாம்னு இருக்கிறேன். கொஞ்சம் நீளமான கவிதை தான், ஆனால் அது சமூகத்துக்கு தேவையான கவிதை. வேண்டும் சமூக விழிப்பு என்ற தலையங்கத்தில் நான் எழுதின ஒரு கவிதை. பெற்றவர் வழியாய் பூமிக்கு வந்தோம், உற்றவர் உறவுகள் நாம் கண்டு கொண்டோம், மற்றவர் போற்றிட நாம் வாழவென்றே கற்றவர் ஆக்கிட முனைந்தனர் பெற்றவர். மற்றவர் போற்றிட நாம் வாழவென்றே கற்றவர் ஆக்கிட முனைந்தனர் பெற்றவர். காலங்கள் மெல்ல கடந்துதான் போனது, கோலங்கள் கூடவும் மாறித்தான் நின்றது. ஞாலத்தில் நாகரிகம் நகர்ந்தே சென்றதால் பழமையின் பெருமைகள் புதைந்த ஒன்றானது. பழமையின் பெருமைகள் புதைந்த ஒன்றானது. தாய் தந்தை போக்கும் தடம் மாறிக்கொண்டது, சேகளை கவனிக்கும் தரம் தடங்கலானது. காய்களும் இங்கே வெம்பியே பழுத்தது, பேய் பிடித்த நிலையாய் இளசுகள் அலையுது. பேய் பிடித்த நிலையாய் இளசுகள் அலையுது. தொலைத்தொடர்பு சாதனங்கள் சரித்திரமாகுது, தொல்லைகள் புகுந்தே வாழ்க்கையை தரித்திரமாக்குது. தொல்லைகள் புகுந்தே வாழ்க்கையை தரித்திரமாக்குது. வில்லைகள் மூலமும் போதைகள் ஏறுது. வில்லைகள் மூலமும் போதைகள் ஏறுது, சொல்லினில் வடியா வில்லங்கம் தொடருது. மூத்தோர் அனுபவம் அறிவுரை எடுபடவில்லை, பார்ப்போர் பண்ணிடும் பரிகாசமும் புரிவதில்லை. சேர்ந்தோர் சேட்டைகள் பழக்கங்கள் பழகும் நிலை, வந்ததால் வாழைகள் நடத்தையோ பெரும்பிழை. சேர்ந்தோர் சேட்டைகள் பழக்கங்கள் பழகும் நிலை, வந்ததால் வாழைகள் நடத்தையோ பெரும் பிழை. பெற்றவர் கைத்தடம் பிள்ளையை இருக்கவில்லை, உற்றவர் உறவுகள் தன்னலம் விலகவில்லை. கற்றவர் அறிஞர்கள் அறிவுரை ஏற்பதில்லை, இந்நிலை தொடர்வதால் நன்னிலை வருவதில்லை. இந்நிலை தொடர்வதால் நன்னிலை வருவதில்லை. தொலைக்காட்சி தொடரிலும் சமுதாய நோக்கில்லை, கலை என்ற பெயரனில் பண்பாடோ படுகொலை. வியாபார நோக்கினால் விழுமியங்கள் விடுதலை, அயராது இதை பார்த்து தொலைக்கிறார் வாழ்வியலை. வியாபார நோக்கினால் விழுமியங்கள் விடுதலை, அயராது இதை பார்த்து தொலைக்கிறார் வாழ்வியலை. கைபேசி கலாச்சாரம் பொய் பேச பழக்குது, மெய்வள வழிகளை தடவு திரையால் தடங்குது.
உழைப்புக்கும் உடல் உறுதிக்கும் இதுவே இடைஞ்சலானது. விதைத்ததை அறுக்கையில்தான் வில்லங்கம் புரியலாச்சு. விதைத்ததை அறுக்கையில்தான் வில்லங்கம் புரியலாச்சு. இல்லார்க்கு ஈந்திடும் இறங்கிடும் மனமெங்கே, பொல்லார்க்கும் உதவிடும் மனிதநேய குணமெங்கே. சல்லாபம் செய்திட குறுக்கு வழிகள் தேடியே நல்லாகும் வாழ்வியலை இழந்திடும் நிலை இங்கே. சல்லாபம் செய்திட குறுக்கு வழிகள் தேடியே நல்லாகும் வாழ்வியலை இழந்திடும் நிலை இங்கே. பத்திரிகை செய்திகள் பார்க்கவா முடிகிறது? பக்கமதை புரட்டினால் வெட்கமாயிருக்கிறது. பச்சிளம் பிள்ளையிலும் பாலியல் விளையாட்டு, பகுத்தறிவு கொண்டவரின் வழிமுறைகள் இதுவாச்சு. பச்சிளம் பிள்ளையிலும் பாலியல் விளையாட்டு, பகுத்தறிவு கொண்டவரின் வழிமுறைகள் இதுவாச்சு. உழைப்பில்லா வரவுகள் வரும் வழிகள் ஏராளம், சலிப்பில்லா செலவுகள் செய்வதோ தாராளம். படிப்பின்றி பகட்டாக திரிவதோ ஓர் கூட்டம், நடப்பதை பார்க்கையில் குறைகுட தம்பாட்டம். நடப்பதை பார்க்கையில் குறைகுட தம்பட்டம். பெற்றவர் எடுபாடோ சொல்லிட வழியில்லை, மற்றவர் எவரையும் மதித்திடும் வகையில்லை. தாம் மட்டும் உயர்வென்ற நினைப்பினில் குறைவில்லை, இவ்வழியில் பிள்ளைகளும் தரங்கெடுவதே பெருங்கவலை. இவ்வழியில் பிள்ளைகளும் தரங்கெடுவதே பெருங்கவலை. கண்காணிப்பும் கண்டிப்பும் இல்லாத பிள்ளைகள் கண்கோண போக்கினில் கட்டாக்காலி ஆகின்றனர். ஆடை அலங்காரங்களில் அவர் நிலை புரிந்திடும், அறகுறை விளையாட்டும் அப்பட்டம் ஆக்கிடும். சமுதாய பிறழ்வுக்கு இவைதானே காரணம், போதையும் பொல்லாத்தனமும் தாய் வீட்டு சீதனம். பொறுப்புள்ளோர் பொறுப்பற்று நடப்பதே சுயநலம், பொருந்தாத முறைகளில் வாழ்வதோ அநியாயம். பொறுப்புள்ளோர் பொறுப்பற்று நடப்பதே சுயநலம், பொருந்தாத முறைகளில் வாழ்வதோ அநியாயம். தாய் தந்தை தம்பிளை உணர்ந்திட வேண்டும், சேயதன் நல்வாழ்வுக்கு உழைத்திட வேண்டும். சமூகத்தின் உயர்வு கையிலும் புரிந்திட வேண்டும். சமூகத்தின் உயர்வு கையிலும் புரிந்திட வேண்டும். தற்பெருமை பேசினும் தன்னிலை உயர வேண்டும். தற்பெருமை பேசினும் தன்னிலை உயர வேண்டும். நன்றி.